ஏன் நாம் தினமும் ஜெபிக்கணும் என்றால், நம்மளுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது அவசியம். இதுதான் பல நேரங்களில் பலருக்கு ஜெபத்தை குறித்து ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டு. ஜெபத்தை பலர் எப்படி பார்க்கின்றார்கள் என்றால், ஜெபத்தை வைத்து தேவனை எப்படியாவது நான் விரும்புகின்ற காரியத்தை செய்யும்படியாக தேவனை கட்டாயப்படுத்தி விடலாம் என்று யோசிக்கின்றார். ஆண்டவரே, என்னுடைய சித்தமும் சித்தமாய் மாறட்டும் என்று பலர் ஜெபிக்க வாஞ்சிக்கின்றார்கள். அப்படி அல்ல ஜெபம். நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் அனுதினமும் ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய சித்தத்தை தேவனுடைய பிரசன்னத்தில் வைத்து, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று நாம் ஜெபிக்கின்றோம். இந்த பரமண்டலத்தின் ஜெபத்துல ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்னுடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லவில்லை. உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம் சித்தம் பூமியில் பரலோகத்தில் எப்படி இருக்கின்றதோ அதே மாதிரி பூமியும் செய்யப்படுவதாக என்று இயேசு சொன்னார். அப்படின்னா நாம் தினமும் ஜெபிக்கும் பொழுது, நாம் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது நம்மளுடைய சித்தத்தை எடுத்து, நாம் நம்முடைய விருப்பங்களை, நாம் வாஞ்சிக்கின்ற காரியங்களை நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் வைத்து, ஆண்டவரே என்னுடைய வாஞ்சைகள் என் வாழ்க்கையில நிறைவேற்றுவதை விட உம்முடைய வாஞ்சைகள், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடைபெறணும் ஆண்டவரே என்று நாம் கேட்பது அவசியம்.